நம்மளாம் என்ன மாதிரி இனங்க, நம்மளாம் எப்படி எப்படி உருவாக்கி கொடுக்குற உணவை 3 வேளையும் சோறு திங்கிறாங்களே எல்லாரும், யார் உழைப்பு? நம்ம எப்படி இவங்ககிட்ட பர்ச்சேஸ் வாங்கி நம்ம பொங்கல் கொண்டாடணும்? நமக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டாங்கன்னா நம்மளை உழைச்சி முன்னுக்கு வரோம். ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த செயலாம், புரியுதா? அதை நீங்கள் உணர்ந்தா தான் உங்களுக்கு ஓட்டு மதிப்பே. இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை அடிமையாகி சேர்த்தே போயிடும். பார்த்துக்கங்க. நீங்களாம் எத்தனை முறை எலெக்ஷன் ஓட்டு போட்டுருக்கேன்? 15% போடுங்க. அந்த ஓட்டு மட்டும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஏன் பார்க்கல? ஆனா என்ன பார்க்கலாம், என்ன பார்க்கலாம்? போனமா ஓட்டு போட்டவங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க, இப்போ ஓட்டு போட்டவங்க எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? ஏன் கேள்வி கேட்க இப்போ வருவாங்க அந்த கட்சிக்காரங்க வருவாங்க, திமுக கட்சிக்காரங்க வருவாங்க. இந்திரா காங்கிரஸ் இருக்கு, இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கு, திமுக எம்பி ஏன் கேட்கணும். மக்கள்கிட்ட என்னோட கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு போய் ஏமாற்றி பழிச்சுட்டு இருக்கு. எங்களுடைய கேள்வி பதில் சொல்லிட்டு கிராமத்துக்குள்ள வாங்கன்னு கேள்வி கேட்கணும். அதுதான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கு ஓட்டு. அந்த ஓட்டை சரியா பயன்படுத்தணும். ஓட்டு போட போவாதீங்க. நீங்க தகுதி இல்லாதவர்கள் போடுற ஓட்டம் வந்து செல்லாத ஓட்டு தான், அது தெரிஞ்சுக்க. இந்த ஓட்டை முடிச்சுக்கிட்ட இந்த ஓட்டு முதலமைச்சருக்கான ஓட்டு இல்லை, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிற ஓட்டு அங்க இந்திரா காங்கிரஸ் தான் திமுக அவங்க கூட்டணியில் இருக்காங்க, சரியா? ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியும். ஒரு முறை 35 சீட்டு இருந்தது. ஏதாவது தமிழ்நாடு வாங்க முடிஞ்சது? மோடி அரசாங்கத்தை மக்கள் போச்சு. அதுக்கு முன்னாடி அதிமுக 33 சீட்டு இருந்தது, அதுவும் போச்சு. தமிழ்நாட்டுக்கு 10 வருஷமா எதுவுமே கிடைக்கல. அடுத்தது அதிமுகவும் தேமுதிக கூட்டணி. அதிமுகவும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அப்ப இங்க ஓட்டு போட எதுவும் ஓட்டு போடுறது? ரெண்டு கட்சிக்கு போனாலும் மாம்பழத்துக்கு தான் போடணும். மாம்பழத்துக்கு போறது மோடி 3வது முறையும் பிரதமராக வரப்போறாரு. உங்க ஓட்டுல செல்லாத ஓட்டா அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இது முதலமைச்சருக்கான தேர்தல் இல்லை. உங்களுக்கு இந்த ஊருக்கு, நம்ம மாவட்டத்துக்கு ஏதாவது திட்டங்கள் வரணும். கடைசியா கிடைக்கிற இந்த திருநாள் நம்ம கடலூர் மாவட்டத்துல இதுதான் தமிழ்நாட்டிலேயே கடைசியா கிடைக்கிற மாவட்டம். இந்த திட்டங்கள்